அந்த பிரச்சனையால 15 வருஷம் காத்திருந்த கீர்த்தி சுரேஷ் ஓபன் டாக் கொடுத்திருக்கிறாங்க. குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஸ்டார்ட் பண்ணி சினிமாவில் கதாநாயகியா கலக்கிய பிரபலங்கள் ஒருத்தவங்க தான் கீர்த்தி சுரேஷ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி இப்படியான மொழிகள்ல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 2000 ஆண்டு குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஸ்டார்ட் பண்ணி 2013ஆம் ஆண்டு வெளியான கீதாஞ்சலி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் மூலமா கதாநாயகி அறிமுகமானாங்க. தமிழ்ல இது என்ன மாயம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மூலம் காலடி எடுத்து வச்சாங்க. தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய், விக்ரம், சூர்யா, விஷால் அப்படின்னு சொல்லி முன்னணி நட்சத்திரங்களோடு சேர்ந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சமீபத்துல கீர்த்தி சுரேஷ் தன்னோட காதலனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் சம்பந்தமா தெலுங்குல ஒரு நிகழ்ச்சியில அவங்க பேசியிருக்கிறாங்க. பிரபல நடிகர் ஜகபதி பாபு தொகுத்து வழங்கக்கூடிய ஜெயமு நிஷ்யமுரா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில தான் இவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல தன்னோட கணவரை பத்தி அவங்க ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. அவர் என் கணவர் ஆண்டனி தட்டில் சிறப்பு மிக்க நபர். நாங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போவே ஒருத்தர் நேசிச்சோம். ஆனா அந்த நேரத்துல எங்களோட வேலைகள்ல கவனமா இருந்தனால நாங்க உறவை வெளிப்படுத்தல. அவரு கட்டார்ல சொந்த தொழில் செஞ்சுட்டு வந்தாரு. 5 ஆண்டுகள் பார்க்காம உறவுல இருந்தோம். நாங்க வேற வேற மதங்களை சேர்ந்தவங்க அப்படிங்கறனால எங்களோட காதலை எங்களோட பெற்றோர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட காதல் விஷயத்த அப்பா கிட்ட சொன்னப்போ எந்த கோபமுமே இல்லாம காதலை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் நடந்துச்சு. அவருக்காக 15 வருஷம் நான் காத்திருந்தேன். எங்களோட 15 வருஷ காதல் வாழ்க்கையில பல தடைகளை நாங்க சந்திச்சோம். ஆனா அந்த தடைகளை தாண்டி இப்போ திருமண பந்தத்துல இணைஞ்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க.